வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எக் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தேவையான அளவு பாஸ்தா ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் பாஸ்தா ஆட் பண்ணிக்கோங்க. என்ன எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக, உப்பு வந்து பாஸ்தாவில் உப்பு இறங்கணுங்கிறதுக்காக ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது 5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வந்ததுக்கப்புறம் பாஸ்தா எல்லாமே வடிகட்டி நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா தண்ணி இருக்கக்கூடாது. உடனே பாஸ்தா எடுத்ததுக்கப்புறம் ஜில்லுன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லைஸாக நறுக்கிற பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா சின்னதாக ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கிவிடுங்க. ஸோ இதோட பச்சை வாசனை போனோடனே லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கினதை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம நல்லா கிளறிக்கலாம். ஸோ இது நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்கிறதில்ல, கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கணும் அப்படின்னாவே ஒரு கண்ணாடி பதம் வந்தாவே போதும். இதோட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முட்டை ஆட் பண்ணுறோம். இதுக்கு தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு முட்டை ஆட் பண்ணோம் அப்படின்னா பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணி முட்டை ஆட் பண்ணோம் அப்படின்னா முட்டை நல்லா வேகாது. ஸோ எண்ணெயில் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறோம். இதோடைய மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து உப்பு, தேவையான அளவு உப்பு. ஸோ பாஸ்தாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். நமக்கு இந்த இதுக்காக மட்டும்தான், முட்டைக்கும் ப்ளஸ் தக்காளி பேஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தக்காளி பேஸ்ட் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ தக்காளி பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கிக்கிட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் இதாகி நல்லா வணங்கிருச்சு. இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூளை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாஸ்தா நல்லா கிளறியாச்சு. ஸோ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சுவையான பாஸ்தா ரெடி.